கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக நான் வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம், இவ்வளவு பெரிய விசுவாசம், such great faith, இதுதான் மார்ச் ஏப்ரல் 2 மாதமாக படிச்சிருக்கிறோம். நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்திலிருந்து, திமிர்வாதக்காரனுடைய நண்பர்களுடைய விசுவாசத்திலிருந்து, குருடனுடைய விசுவாசத்திலிருந்து, யவீருவினுடைய விசுவாசம், 12 வருஷமாக பெரும்பாடோடு இருந்த ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம், இவையெல்லாம் நமக்கு முன்னுதாரணங்களாய் வைக்கப்பட்டு, விசுவாசனா இப்படி தான் இருக்கணும், அநேக பாடங்கள் நமக்கு முன்வைக்கப்பட்டது. நாங்களும் குருடர்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு எங்ககிட்டலாம் விசுவாசம் இல்லையா? நாங்கள்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறதுனால தான் சர்ச்சுக்கே வரோம். ஏதோ உடம்பு பலவீனம், நைட்டு முழுக்க தூங்கலை, அதனால் ஒரு சில நேரத்தில் வார்த்தையெல்லாம் கேட்கறதில்ல, அப்படியே லைட்டாக தூங்கிட்டு எழுந்து போயிடுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய குறையா? எங்கள்கிட்டலாம் விசுவாசம் இல்லையா அப்படின்னு ஒரு வேளை நம்ம இந்த 5-6 வாரங்களும் யோசிக்கிறப்போ, சீஷர்களுடைய 2 சம்பவங்கள் நமக்கு சொன்னது, அவளிடத்தில் இந்த விசுவாசமே இல்லை, வளரல. பல செய்திகளை கேட்டாங்க, பல விஷயங்களை பார்த்தாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு எப்படி இருப்பாருங்கிறத, உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாரு? மறுரூபமலையில் அவங்க முன்பதாக காட்சியும் கொடுத்தாரு, அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. அவங்க விசுவாசம் வளர்ந்ததா? அவங்க விசுவாசம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு கேள்வி கேட்டோம்னா, வேதம் தெளிவாக பதிவிடுகிறது. ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனிடத்தில் இருந்த விசுவாசம், ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற, பாவத்திலே பிறந்தவன் என்று எண்ணப்படுகிற குருடனுடைய விசுவாசம் சிறப்பாக இருக்க, பல வருஷமாக வேதாகமத்தை அறிந்து ஆராய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாகவே எலியாவினுடைய ஆவியுடையவன் எலியா திரும்ப வருவார் என்று அறிந்திருந்த வேதபாரகர்கள், சீஷர்கள், இவர்தான் கிறிஸ்து, இவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசம் சபை இருக்கிறதே, விசுவாசம் திருச்சபை என்று பெயர். எங்கு சென்றாலும் நாம் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நீங்கள் என்ன சர்ச்சுங்க? நாங்கள் விசுவாசம் சபை. ஆனால் விசுவாசம் இருக்கிறதா? இதுதான் பெரிய கேள்வி. ஸோ இன்றைக்கு நாம் மறுபடியுமாய் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, மற்ற குவார்ட்டர்லி ஆஃப்வேலிலாம் இல்லை, இது ஃபைனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து பேசினதில், விசுவாசத்தை பற்றி வெளிப்படுத்தினதில் இந்த பேசேஜ் ரொம்ப அற்புதமான ஒரு பேசேஜ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். நான் குயிக்காக வாசித்துறேன் இன்னைக்கு இந்த பகுதியை உங்களுக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான்.
அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொரு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மையோடு உம்மிடத்தில் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களோட கூட பேசுங்க. எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு மலை மேலே ஏறி போகிறாங்க. மலையில் மறுரூபமாகறாரு. கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவர் சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சு கீழே இறங்கி வராங்க. கீழே 9 பேர் இருக்கிறாங்க. 9 பேர் இருக்கிற இடத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஜனங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே வாக்குவாதம் நடக்குது. என்ன வாக்குவாதம் நடக்குது? சந்தடியான ஒரு சத்தம். சீஷர்களோடு வேதப்பாரர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. இயேசுவனர் வந்தவுடனே கேட்டார் வேதப்பாரகரை பார்த்து, நீங்கள் இவர்களோடு எதை குறித்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா, இவங்க உங்களை மாதிரி இல்லை. இவங்க ஒரு பிசாசு பிடிச்சுன்னு குணப்படுத்த சொன்னால் இவங்க குணப்படுத்துறதுக்கு அவங்களால முடியல. நாங்கள் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இது என்னங்க இப்போ வாஸ்து பகுதியில் இல்லைன்னு யோசிச்சின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் பேரலல் பேசேஜ் இது. நம்ம இதோடு கூட சேர்ந்து பயணிக்கலாம். 14வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பாருங்க, மிக தெளிவாக மார்க் கொஞ்சம் எலாபரேட்டடாக எழுதுகிறார். ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது? ஒரு மனுஷன் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து சீஷர்களிடத்திலே அவனை குணப்படுத்தும்படி கேட்டிருக்கிறான். சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. என்னங்க இது நியாயமா? ஒருத்தங்கிட்ட கூட்டு வந்து அவங்க அதிசயம் செய்யலைன்னா அதுக்கு என்ன பிரச்சனை வரணும்? ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போங்க, இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்க, இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த அதிகாரத்தை நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள்னு சொல்லி அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருந்தார். நம்ம மார்க் 6வது அதிகாரத்தில் இதை குறித்து கொஞ்சம் வாசிக்க முடியும். 12வது வசனத்தை பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். பாருங்க, அவங்க போய் சுகமாக்கி இருக்கிறாங்க, அநேக பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இயேசுவானவர் மட்டும் இல்லை, சீஷர்களும் சுகப்படுத்துகிறார்கள், சீஷர்களும் பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவானவர் என்ன செய்தாரோ அதை யாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, சீஷர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கடினமான டாஸ்க்,
அந்த டாஸ்கில் இந்த சீஷரால் இதை ஒன்றும் செய்ய முடியல. அவங்க தோத்துட்டாங்க. அவங்க அந்த பிசாசை எதிர்த்து துரத்த முடியாமல் ஃபெயில் ஆகி நிற்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வந்து அவர்களை பார்த்து கேட்கிறார். எடுத்த உடனே அவர் சொல்கிறக்கூடிய வார்த்தை நம்ம வாசிக்கலாமா? மார்க் 9 அந்த வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக 19, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடே இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஃபர்ஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற அட்ரஸ் என்ன? விசுவாசம் இல்லாத சந்ததியே. இன்னும் மத்தேயு 17 அந்த வார்த்தை இன்னும் வேறு விதமாக இருக்கிறது. மத்தேயு 17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அது என்ன மாறுபாடுள்ள சந்ததி? சம்டைம் ஃபெய்த் இருக்கிற மாதிரி செயல்படுறோம், கொஞ்ச நேரத்தில் அந்த விசுவாசம் இருக்காது. திரும்பவும் ஏதாவது ஒரு எஃபெக்டிவ் உடனே கொஞ்சம் விசுவாசம் மாதிரி இருப்போம். நம்ம இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய விசுவாசம் இருக்கு ஒரு சில நேரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல வசனத்தில் வளர்ந்துருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நல்ல விசுவாசமாக தானே இருந்தேன் அப்படின்னு யோசிப்போம், திடீர்னு இல்லாமல் போயிருக்கும். மாறுபாடுன்னு சொன்னால் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். இப்போது இந்த ஸ்டாண்டர்டில் அவங்க பிசாசு துரத்தனவங்க தான் ஒரு நாள், இப்போ துரத்த முடியல ஒரு நாள். என்ன காரணம்? தேவன் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு. என்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு? ஆக்சுவலாகவே இவங்களுடைய அப்சைட், அதாவது ஒருவேளை ஒரு கொஞ்சம் தூரம் எந்திரிக்கிறது, கொஞ்சம் நேரம் கீழே விழுறது, எப்படி நடந்திருக்குது? நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்துக்கு 1வது வருவோம். இவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க் 6 இங்கே நம்ம கவனிக்கிறோம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷிக்கிறார்னு 31வது வசனத்திலேருந்து கவனித்து பார்த்தீங்கன்னா 44வது வசனம் வரைக்கும் இது நடந்திருக்கும். சரி, அதுக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவம், காற்றையும் கடலையும் அவர் கடல் மேலே நடந்து வருகிற சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் நடந்து பார்க்கும்பொழுது 51வது வசனத்தை பாருங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். பாருங்க, ஆச்சரியமும் படுறாங்க ஒரு செகண்ட், அடுத்த செகண்டே உணர்வும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இவர் ஐயோ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் அது இல்லாமல் போயிருக்கும். என்ன நடக்குது இவங்களுக்குள்ளே? கொஞ்சம் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31 பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்போ இந்த அற்ப விசுவாசிக்கும் அவ்விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? வார்த்தையில தமிழில் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. அற்ப விசுவாசம், அவ்விசுவாசம். சரி, இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? பாருங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றதுக்கும் அவ்விசுவாசிகளேன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அற்பம்னா என்ன நினைக்கிறோம்? லிட்டில் ஃபெய்த்னு ஆங்கிலத்தில் இருக்குது. லிட்டில் ஃபெய்த் சரியாக சொல்ல போனால் கொஞ்சமான ஃபெய்த் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. கொஞ்சம் இருக்குது ஃபெய்த், ஃபெய்த்திலே குறைபாடு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அற்ப விசுவாசமும் அவ்விசுவாசமும் ஒன்று தான். லிட்டில் ஃபெய்த், நோ ஃபெய்த், சேம்.
ஏன் எப்படி சொல்லலாம் இதை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 16வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இப்படி இருக்குது பாருங்களேன். ஒன்றும் இல்லை, 6வது வசனம் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள்னு பேசுகிறாரு. என்ன மாதிரி தான் இப்போ பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க, நான் ஒன்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள்னு ஒன்று, புளித்தமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அடுத்தது, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அவங்க சரியான காமெடி பாருங்க. இவங்க எல்லாரும் என்னன்றாங்க, ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பற்றி ஒரு சகோதரன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எப்பா, உலகத்தில் ரொம்ப முக்கியம் ஆத்துமாப்பா அப்படின்னு. அவன் கேட்டான், கேழ்வரகுமா கோதுமை மாவு எனக்கு தெரியும், அது என்ன ஆத்துமா அப்படின்னா. சரியா, அவனுக்கு தெரிஞ்ச மாவுலாம் என்ன மாவு தான்? ஆமாம், சாதாரண அரைக்கிற மாவு தான் அவனுக்கு தெரியுது. அரிசி மாவு, இட்லி மாவு, அது என்ன ஆத்துமா? எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியலையே. ரைட், உண்மை. இங்கே அவர் சொல்கிறாரு புளித்தமானு சொல்கிற ஒன்று, ஓ நம்ம அப்பா எடுத்துன்னு வராதில் தான் இவர் மாவை பற்றி பேசுகிறாரு போல் இருக்குது அப்படின்னு. அவங்க ஸ்டாண்டர்டு பாருங்களேன், நம்மளை மாதிரியே இருந்திருக்கிறாங்க இந்த சீஷர்கள். சரிங்களா? அப்போ பாருங்கள் 11வது வசனம், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். ஆண்டவர் அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்குறார். எப்பா, நான் பேசுனது வேற, நீங்கள் நினைக்கிறது வேற. ஒன்றும் வேணாம், சரி அப்பமே எடுத்துகிட்டு வரல, உங்கள் மனசில் என்ன வந்திருக்கணும்? 9வது வசனம், இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? எத்தனை அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்ணு முன்னாடி நடந்தாலும், அந்த அற்புதத்தில் அவங்களுக்கு பங்கு இருந்தாலும், அவர்களுக்கு இன்னும் என்ன இல்லை? உணர்வில்லை, தெளிவில்லை. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 8 செய்தி கேட்டோம், 8 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸ்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விசுவாச சபையில் நின்று விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியேன்னு சொல்லுவார்னா ஏன் அப்படி சொல்லுவார்? அப்போ என்கிட்ட ஃபெய்த் இல்லையா பாஸ்டர்? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்கிட்ட விசுவாசம் இல்லையா? இப்போ அவருடைய ஆன்சர் என்ன தெரியுமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும். உங்கள் லைஃப்பில் விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. இதுதான் அவருடைய ஆன்சர். இப்போ ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? அநேகருக்கு இன்னும் இதற்கான அர்த்தம் தெரியறதில்லை. எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இப்போது எனக்கு விசுவாசம்தான், என்ன வேணால் என் வாழ்க்கையில் நடக்கும், என்ன வேணால் என்னால் செய்ய முடியும். இப்பொழுது விசுவாசத்தை போதிக்கக்கூடிய, கிருபையை போதிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? உன் அதிகாரமும் உன் ஜீவனும் உன்னுடைய நாக்கில் தான் இருக்குது, நீ சொல்லு, உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ விசுவாசி, நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலன்னு நீ நினைக்கிறியோ, நீ விசுவாசி. நீ விசுவாசிச்சா நடக்கும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனத்தை இப்படி தான் புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் என்ன? நான் இப்போது ஒரு 4-5 பேரை பார்க்குறேன், அவங்களால உண்மையே முடியல. ஒன்று அவங்க பொங்கல் சாப்பிட்ருக்கணும், இல்லை நான் பொங்காமல் இருக்கணும். கன நித்திரை அப்படியே தூங்குறத பாருங்களேன், அவங்களால முடியல உண்மையாகவே.
நான் இங்கே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பல வருஷம் சொல்கிறேன், என்ன நடக்குதுங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே இருப்போங்க. எங்கள் லைஃப் அவ்வளோதான். இந்த வசனத்தை நான் கேட்பேன். நான் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஒருத்தர் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தங்க நல்லா தூங்குறாங்க, 4 பேர் கண்ணை வச்சு அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இமேஜ் வேற எங்கேயே இருக்குது. விசுவாசிக்கிறவனால தூங்காமல் கேட்க முடியுமா? முடியும். விசுவாசிக்கிறவன் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக முடியுமா? முடியும். ஒரு விசுவாசிக்கிறவனா பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியும். அது என்ன விசுவாசம்? இயேசுவானவர் எந்த விசுவாசத்தை எதிர்பார்த்தாரு? such a great faith. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சொல்லி படிச்சோம்ல, அப்படிலாம் இல்லை. கடுகு அளவு விசுவாசம்தான். கடுகு அளவுன்றது மாஸ்டர் சீடுங்கிறது. நீங்கள் போய் நம்ம கடுகை எடுத்துக்கங்க. உங்கள் விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம் அப்படிலாம் இல்லை. சரி, நம்ம தலைப்பு என்ன பண்ண, நம்ம இந்த 2 மாதத்துக்கு என்ன தலைப்பு? இப்படிப்பட்ட மிகப்பெரிய விசுவாசம். இந்த மிகப்பெரிய விசுவாசத்தை விட்டுரு. அது செஞ்சுரியனுக்கு இருந்தது, அது பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு இருந்துச்சு, அது ஒருவேளை எவ்வியருக்கு இருந்துச்சு, யாருக்கு வேணா இருந்தது, விட்டுரு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது, என் பின்னால் வந்தல்ல, அது செஞ்சுரியன் இருந்தால் அவன் விசுவாசம் பெருசாக இருந்துச்சுப்பா. கிரேக்க ஸ்திரிக்கு பெரிய விசுவாசம் இருந்துச்சுப்பா. நிறைய பேசலாம், நான் அதெல்லாம் விட்டுரு. மாறுபால் உள்ள சந்ததியே, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். அளவு அவ்வளோதான். ஆனால் அந்த அளவு உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் இல்லை. என்ன, நான் விசுவாசம் தானே, விசுவாசத்தில் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறல்ல, இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? உங்கள் லைஃப்பில் பல வகையில் இங்கே உட்காந்துருக்குறோம். ஒன்று, இந்த பாவத்திலேருந்து என்னால் விடுபடவே முடியல நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சிலர் என் வீட்டில் இந்த விஷயம் மாறவே இல்லை, என் கணவன் மாறல, என் மனைவி மாறல, என்னுடைய பிள்ளைகள் மாறல. ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா விடுதலைங்கிறதே இல்லாமல் மனசோர்வோடு, ஒருவேளை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் லெவலில் ஃபெயிண்ட் ஆகிற நிலைமையில், ஒருவேளை வாழ்க்கையே விரக்தியான நிலைமையில் இங்கே உட்காந்துருக்குறோம். இட்ஸ் லைக் பிக் மவுண்டைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மலை போல் இருக்குது, நம்மால் ஆகவே இல்லை இது வரைக்கும். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்க. விசுவாசமே உங்களுக்கு இல்லை. விசுவாசம் இருந்தால் யூ கேன் டூ எனிதிங். என்ன செய்ய முடியல? லைஃப்பை கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த விஷயத்தை பேசும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உறுதியான ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அது என்னது? கடுகளவு விசுவாசம். சரி, ஒரு பெரிய மலை உங்கள் முன்னாடி இருக்குது. அந்த மலையை நகர்த்தணும், அந்த மலையை இல்லாமல் பண்ணணுன்னா ஆக்சுவலாக கையில் தள்ளினா போகுமா? போகாது. ஒரு புல்டோசர் வச்சு தள்ளினா போயிருமா? போகாது. என்ன பண்ணால் அந்த மலை போகும்? கயிறு கட்டி எடுத்துருவோமா? நடக்காது. ஓகே, நீங்கள் இப்போ யோசிங்க. நீங்கள் பெரிய மலையை விட்டுருங்க, இவ்வளோ ஒரு பெரிய பாறை உங்கள் வீட்டு முன்னால் இருக்குது. இப்போ நம்ம அதை தள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டோசரை வச்சு, இல்லை பெரிய ஒரு இதை வச்சு நம்ம தள்ள போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டோசர் செயல்படணுன்னா அதுக்கு முதல்ல கீ வேணும். அந்த சாவி தான் ஃபெய்த். சாவி மலையை தள்ளாது. அந்த சாவி ஒரு மிகப்பெரிய டிராக்டரை போல் இருக்கக்கூடிய தேவனை இயக்கணும். அப்படி தேவன் செயல்படணும்னா எனக்கு என்ன வேணும்? கீ வேணும். என் விசுவாசம் சின்னது, சின்ன கீ மாதிரி. என்னுடைய விசுவாசம் தேவனை இயங்க செய்யும்.
தேவனால தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். என்னால் முடியுமா? முடியாது. நான் எதையாவது செய்ய முடியுமா? முடியாது. என் விசுவாசத்தினால் எல்லாம் நடக்கும். அதனால தான் இப்போ இந்த பேசேஜ் நம்ம படிக்கிறப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மார்க் 9 ரைட் 20வது வசனத்திலேருந்து பாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, இப்போ இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து எப்படியாவது குணப்படுத்த வேண்டும். ஏன்னா சிறு வயதுலேருந்தே இந்த பாதிப்பு இந்த மகனுக்கு இருக்குது. ஒரு வாலிபன் அவன். ஸோ வாலிப வயசு வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், சீஷர்களை குறித்து கேள்விப்படுகிறான். இவனை சுகப்படுத்துவதற்கு இயேசுவால் முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து, ஆண்டவரே மனம் இருங்க, நீங்கள் எதையாவது இவனுக்கு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அவனுடைய ரெக்வஸ்ட், அம்பல் ரெக்வஸ்ட் அதுதான். அடுத்த வார்த்தை இயேசுவானவர் என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் இது நடக்கும். அவருடைய வார்த்தை தான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அவர் சொல்லிட்டார், நீ விசுவாசிச்சுனா இது நடக்கும். இப்போ ஆன்சர் பாருங்க, அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என் பிள்ளைய சுகப்படுத்துங்கன்னு சொல்லி அவன் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு கைகூப்பி கெஞ்சுறான். ஆனால் அவன் கண்ணீரோட கத்தி கேட்டது எது தெரியுமா கேட்டான்? என் அவ்விசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் இவ்வளோ நாள் சபைக்கு வந்தீங்க, என்னென்னத்துக்கோ அழுதுருப்பீங்க. என்கிட்ட அவ்விசுவாசம் இருக்குது, என்கிட்ட விசுவாசமே இல்லை, என் அவ்விசுவாசம் நீங்கி நான் விசுவாசியாக மாறணுன்னு என்னைக்காவது கத்தி அழுதி ஜெபம் பண்ணது உண்டா? நீங்கள் சொல்லுங்கள். 2 மாதம் ஆச்சு இப்போ விசுவாசத்தை படிக்க. நீங்கள் என்ன பயங்கர, நீங்கள் அப்படியே மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு விசுவாசி மாதிரி இங்கே உட்காந்துருக்கிறீங்களே. அப்படியே சேரில் அப்படியே ஜம்பமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே பெரிய விசுவாசின்னு காட்டுன்னு உட்காந்துருக்குறேன்ல. சொல்லுங்கள், எந்த மலையை நீங்கள் தூக்கி இந்த பக்கம் போட்டுன்னு சொன்னீங்க? எந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்க? உங்கள் லைஃப்பில் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் தோல்வி தானே நிறைய விஷயம். நம்மால் ஒருத்தர் திருத்த முடியலையே. நம்ம நிறைய தோத்துல உட்காந்துருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் முட்டுக்கட்டியாக நிற்குதே, இன்னும் நடக்கலையே. நாம் நினைக்கிறோம் அவங்க சரியில்லை, இது சரியில்லை, அவங்க இப்படி, இவங்க இப்படி. இதனால தான் நம்ம காரணம் எல்லாம் அடுத்தவங்க மேலே போட்டுனுக்கிறோம்ல. ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அவ்விசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள பொல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் இன்னைக்கு என்னைக்காவது என்கிட்ட வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணியிருக்கிறியா? என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? நீ பெரிய விசுவாசி மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற. நீ போகிறது வர்றதெல்லாம் என்ன தெரியுமா? நீ விசுவாசத்தில் பயங்கரமாக வளர்ந்து சாதனை பண்ண மாதிரியே ஒரு விசுவாசமே நினச்சிக்கிற. விசுவாசம் சர்ச்சு பேர் வச்சுருந்தா நீ விசுவாசியா? என்ன விசுவாசம் உனக்கு வந்துச்சு? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்களே வேதத்திலேருந்து படிக்கிறதுக்கு இன்னொரு பேசேஜுக்கு போகலாம். இதே பேசேஜ் நீங்கள் நினைக்கிறீங்களா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் போயிருன்னு? நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மானங்கட்ட மனசுக்குதே ஒருத்தனை மன்னிக்க முடியாமல் உட்காந்துருக்கு தெரியுமா? ஒருத்தனை மன்னிக்கவே முடியல. அதை உங்களால் மாற்ற முடிஞ்சா? நீங்கள் மலைன்னா என்ன நினச்சிக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய மலை இருக்கும், அதை பார்த்து பெயர்ந்து போனோன்னா போயிடணும். ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மனசை உங்களால் திருத்த முடியறது ஏன் உங்களால் ஒன்றும் முடியல? நான் பேசலை,
வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஒன்றாவது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சரி, இப்படி சொல்லிட்டு 4வது வசனத்தை பாருங்க. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் சாரிமா 3லேருந்தே வாசிக்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. என்னது? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா அவன் என்ன பண்ணு? கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டா அவனை மன்னிச்சிரு. அப்படிதானே சொன்னாரு. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இப்போ கவனிங்க நல்லா. ஒரு முறை தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டால் நம்ம மன்னிச்சிருவோம். அடுத்த முறை தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டால் என்ன பண்ணுவோம்? டேய், இதானே முன்னாடியே பண்ணேன், மறுபடியும் சாரி கேட்குற. ஒரு நாளைக்கு எத்தனை முறை? ஈஸியா? மன்னிக்கிறது ஈஸி. திரும்ப 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 ஒருத்தன் பண்ணுவான்னு மன்னிக்கணுமா? இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இப்போ மன்னிப்பை பற்றி பேசும்போது இந்த சீசர் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் என்னால் மன்னிக்கவே முடியாது. எனக்கு மன்னிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும், அன்பு காட்டுறதுக்கு விசுவாசம் வேணும். நான் இந்த உலகத்தில் கர்த்தரை போல வாழணுமா, எனக்கு விசுவாசம் வேணும். அப்போ தான் ஒரு இன்னொரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க? அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒன்றும் இல்லை. ஹலோ, ஒரே நிமிஷம் தூங்குறவங்க கூட இந்த வார்த்தையை மட்டும் நீ எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முழுசும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. நீங்கள் 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி உங்களுடைய மனசு, உங்களுடைய மாம்சம் எல்லாம் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். ஏன் உங்களுக்கு மற்றவங்க கீழ்ப்படுகிறதில்ல? உங்களுக்கு ஏன் நடக்கிறதில்ல? நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு கீழ்ப்படுகிறதில்ல? ஆமாம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் தேவனை நம்புகிறேன், தேவனால எல்லாம் கூடும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் என்னை மட்டும் மாற்ற மாட்டார் அவர். அதனால தான் எனக்கு விசுவாசமே கிடையாது. என்னை திருத்தவே முடியாதுங்க, என்னை மாற்றவே முடியாது. நான் ஆதியில் இந்த சர்ச்சுக்கு எப்படி வந்தனோ அப்படியே இருப்பேன். பொறாமை பிடிச்சவன் நான் பொறாமை பிடிச்சவன் தான், சந்தேகப்படுறவன் நான் சந்தேகப்படுறவன் தான், சண்டை போடுறவன் நான் சண்டை போடுறவன் தான், எந்த நேரமும் அடங்காத போகிறவன் நான் அடங்காத தான் போவேன். நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நடப்பேன், நான் போகிற வழி நான் போய்கிட்டு இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன். என்னுடைய மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் விசுவாசி. மாறுபாடுள்ள சந்ததியே, அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், எது வரைக்கும் நான் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? இந்த பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியில, நீ தேவனுக்கு கீழ்ப்படியில. உன்னால் ஒரு விஷயத்தை மன்னிக்க முடியாதுன்னா உனக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கும் நீ இன்னொரு விஷயத்தை செய்கிறதுக்கு? உன் மனசை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலாம், என் மனசை என்னால் அடக்க முடியல. நான் ஒழுங்காக கர்த்தருக்கு கீழ்ப்படியில், நான் ஒழுங்காக கர்த்தரை பின்பற்றலை, கர்த்தருடைய மனுஷனாக நான் நிற்கலை. நான் சொல்கிறேன் இதை நடக்கணும், அது நடக்கணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். எப்படி நடக்கும்? என்கிட்ட என்னல தெரியுமா? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா என்ன? என்கிட்ட கீ இருக்குது, ஆனால் அந்த கீ சரியான கீ இல்லை. நான்
காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடிங்கி போய் அங்கே நடுன்னு சொன்னால் நடக்கணும்னா நான் முதல்ல தேவன் என்கிட்ட சொல்கிறது என் வாழ்க்கையில் நடக்கணும். அவர் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும். அவர் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லைன்னா நான் ஒன்றையும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்ன என்னால் செய்ய முடியும்? என்னால் வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும். என் நிலைமையில் நான் கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் செய்வேன். கர்த்தருடைய சித்தத்தை நாடி நான் கர்த்தாவே உடைய சித்தத்துக்காக இதை நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியம் ஒன்றுமே இருக்காது. சும்மா நான் நம்புகிறேன், எனக்கு ஆடிக்காரு கர்த்தர் கொடுத்துவார்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு வீடு கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு வேலை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகணும்னு விசுவாசிக்கிறேன், குழந்தை பிறக்கணும்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தை கொண்டு குப்பையில் போடு, அது பேர் விசுவாசமே இல்லை. முதல் விஷயம், நான் விசுவாசினா நான் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிவேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் எனக்கு பிசாசு கீழ்ப்படியும். அதனால தான் இந்த வகை பிசாசு ஜபத்தினால உபவாசத்தினால அன்றி நடக்கவே. ஜபமும் விசுவாசம் என்ன? விசுவாசத்தை எங்கே காட்டுவேன்? நீங்கள் சொல்லுங்கள். இங்கே முடிச்சுட்டு போன பிற்பாடு உங்கள் லைஃப்பில் உங்கள் ஜபம் எங்கே இருக்குது? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்க? கர்த்தருடைய உறவை எவ்வளோ தேடுறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாரு? சும்மா நீங்கள் சர்ச்சை அட்டன் பண்ணுறதுனால விசுவாசியா? ஒரு நேரம் பைபிள் படிக்கிறதுனால விசுவாசியா? கடமைக்கு ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசியா? நீங்கள் ஏதோ சடங்காச்சார மாதிரி ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசியா? இல்லவே இல்லை. இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். கர்த்தரோட நெருக்கமான உறவு. நான் நெருங்கி கர்த்தரோடு இருக்கிறேன். நான் எங்கே ஆரம்பிக்கலாம்? ஆண்டவரே, நான் ஒரு அவ்விசுவாசி. இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற பாவத்தை கூட என்னால் ஜெயிக்க முடியாமல் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு என்னை விசுவாசின்னு சொல்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு கண்ணீரோடு கர்த்தர்கிட்ட கெஞ்சுற ஒரு நபர் விசுவாசத்தை துவங்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் கேட்கலாம். எனக்கு ரொம்ப சோர்வு, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் ஒரு காரியத்தை எப்பயுமே விரும்புவேன். ஒன்று, தனியாக ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். தனியாக போகிறதுல எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஆல்வேஸ் சீக் மை பாஸ்டர். ஸோ இந்த முறை லைஃப்பில் ரொம்ப நேரம் பாஸ்டர்கிட்ட தனியாக உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. நான் ஒரு 20 வருஷம் பாஸ்டர்கிட்ட பழகிருக்கிறேன். அதிகபட்சம் ஒரு 1/2 hour 1 hour ஒரு 3 hours நானும் பாஸ்டரும் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ஷேர் பண்ணது தான் ஷேர் பண்ணேன். என்கிட்ட இருக்கிற என்னுடைய பாரத்தெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சு நான் பேசும்போது என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, தேவன் என் கூட பேசுகிறதுக்கு ஒரு நபர் மூலமாக உட்காந்து என் எதிரில் பேசிக்கிட்டு இருக்கிறார். தனியாக அவருடைய பிரச்சனத்தை ஃபீல் பண்ண தேவனுடைய மனுஷனோட உட்காந்து பேசுகிறப்போ என் அவிசுவாசம் நீங்கிறதுக்கு, என்னுடைய பலவீனங்கள் சரியாகிறதுக்கு ஐ ஹாவ் டு டூ சம்திங். அப்போது கம்யூனியன் வித் தேவனோட நான் நெருக்கமான ஒரு கம்யூனியன். அதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு நபரை நான் வச்சுக்கிட்டேன். அது என் லைஃப்பில் இதோட 2-3 முறை நடந்திருக்கிற சம்பவம். ஒரு புது பலனோட நான் இந்த பேசேஜை படிக்கிறப்போ நான் என் லைஃப்பில் தோற்கிறதுக்காக இருக்கிறேன்னா, இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் வாய்க்காது, இந்த காரியம் செய்ய முடியாதுன்னு எது என் வாழ்க்கையில் நிற்கிதோ அப்போது ஒரு விஷயம், நான் இன்னும் தேவனுக்கிட்ட க்ளோஸராக போகணும், இன்னும் நான் என்னை ஒடுக்கி ஒப்பு கொடுக்கணும், இன்னும் நான் அடங்காத எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாதவனா, இன்னும் என் விசுவாசத்தில் குறைபாடு உள்ளவனா இருக்கக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். விசுவாசிக்கிறவங்கள முடியல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் நடக்கணும் இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை? நான் இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியலை, நான் இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல சரியில்லை. என் வாழ்க்கையில் இது நடக்காததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ ஜபத்தை உன் லைஃப்பில் என்னவா வச்சிருக்கிற? உபவாசம்னு சொன்னால் உன்னை நீ ஒடுக்கி கர்த்தருக்காக நீ எந்த விதத்தில் ஒடுக்கி உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற? யூ வாண்ட் டு லிவ் லைக் வாட் யூ ஆர்.
நீ எதெல்லாம் செய்ய நினைக்க நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப. அப்போ உனக்கு எல்லாமே கர்த்தர் வந்து நீ கேட்குறதெல்லாம் உடனே செஞ்சிடணும். இல்லை, நீ ஜெபம் பண்ணணுன்னு நடந்துடணும், நீ உபவாசம் பண்ணணுன்னு நடந்துடணும். இல்லவே இல்லை. நாம் எதையாகலும் கேட்டால், அதுவும் அவருடைய சித்தப்படி கேட்டால், 1 யோவான் 5:14 13 வாசிங்களேன். 1 யோவான் 5. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த பாருங்க, யோவான் விசுவாசத்தை பற்றி நமக்கு எழுதியிருக்கிறார். எதனா என்ன எழுதியிருக்கிறாரு? நான் உன்னை கேட்டால் நடக்குங்க, தேவன்கிட்ட கேட்டால் தேவன் செய்வார். இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் என்ன கேட்குறேங்கிறது பிரச்சனை. இப்போது இயேசுவானவர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஃபஸ்ட்டு மலை மேலே 3 பேர் இருந்தாங்க இல்லையா? 1 யோவான், இன்னொன்று யாக்கோபு, பேதுரு. யாக்கோபு சீக்கிரமாக இறந்துட்டார். அந்த யாக்கோபு அவர் என்ன விசுவாசத்தை பற்றி என்ன சொல்ல வந்தார்னு வேதத்தில் என்ன பண்ணப்படல, எதுவுமே இல்லை. பேதுரு எழுதியிருக்கிறார் விசுவாசத்தை பற்றி. அருமையான விசுவாசத்தை பெற்ற சகோதரர்களுக்கு எழுதுகிற எல்லா விஷயமும் விசுவாசத்தை பற்றி எழுதினார். யோவான் எழுதினார். இயேசுவினுடைய சகோதரனாக யாக்கோபு தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினார். அவர் 4வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4 முதல்ல 2வது வசனத்தை பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் லைஃப்ல நீங்க கேட்கறதெல்லாம் ஏன் தெரியுமா கிடைக்கிறது இல்லை? உங்க விருப்பத்துக்கு கேட்பீங்க. தேவனுடைய விருப்பத்தின்படி ஒன்று கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் வீட்டில் ஒருத்தர் திருந்தவே இல்லை. ஹலோ, என் புருஷன் திருந்தலை, என் பொண்டாட்டி திருந்தலை, என் பிள்ளைங்க திருந்தலை, என் குடும்பம் திருந்தலை. ஃபஸ்ட்டு திருந்தாதவங்க இருக்கட்டும், இருங்க. உங்கள் விசுவாசம் என்ன? நீங்கள் முழுமையாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்களா? உங்கள் விசுவாசம் சரியாக இருந்திருக்குதா? இப்போ நீங்கள் ஒருத்தர் திருந்தணும்னு கேட்குறதுன்னு அநியாயத்தை கேட்க போகிறீங்களா? அது தேவன் விரும்ப மாட்டாரா? அப்போ விரும்புறது இன்னும் நடக்கலாம் என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் அப்புறம் திருந்துட்டோம், முதல்ல யார் திருந்தே? ஃபஸ்ட்டு நீ தான். அப்போ அவர் பொல்லாத விபச்சார சந்ததியாருன்னு சொன்னாலும் சரி, பொல்லாத மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொன்னாலும் சரி. ஏன்னா யாக்கோபு கீழே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் அடுத்த வசனத்தில். விபச்சாரரே, விபச்சாரிகளே. இது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஏதோ உறவு மாறுறதை பற்றி சொல்லாதீங்க. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் உலகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலும், உங்கள் மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் நீங்கள் யார் தான்? அவ்வளோதான். நீங்கள் தேவனை நம்புறேன்னு சொல்லிட்டு வேற ஒன்று நம்புவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. யூ டோன்ட் ஹாவ் அ ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசமே கிடையாது. விசுவாசம்னா என்ன? நான் முழுமையாக தேவனை நம்புகிறேங்க, தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? நான். தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இயேசுவை போல தேவனால் மாற்ற முடியுமா, முடியாதா? ஏன் ஒன்றும் நடக்கல? அது அவ்வளோதாங்க என் ஃபெய்த். தேவனால் எல்லாம் கூடும்னு நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா, உங்களை நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்க. உங்களை அவரால் மாற்ற முடியும், உங்களை சரி பண்ண முடியும், உங்களை பரிசுத்தமாக நிறுத்த முடியும்னு சொன்னால் he can do anything. அதனால தான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். தேவனால் எல்லாம் முடியுங்கிறதுக்கு நான் தான் சாட்சி.
தேவன் பரிசுத்தருங்கிறதுக்கு நான் தான் சாட்சி, தேவன் வல்லமையானவருங்கிறதுக்கு நான் தான் சாட்சி, தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியுங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. என்ன காரணம்? நான் பொறாமை பிடிச்சவனாக இருந்தேன், நான் கோபக்காரனாக இருந்தேன், நான் ஆத்திரக்காரனாக இருந்தேன், நான் அவசரக்காரனாக இருந்தேன், நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தாழ்மையாக போக மாட்டேன், இறங்கி ஒரு சர்வெண்ட்டாக இருக்க மாட்டேன், நான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவங்க, நான் திமிர் பிடிச்சவன், நான் ஒரு கடின இருதயம் உடையவன். என்னையே தேவன் மாற்றணும்னு சொன்னால் நான் விட்டு கொடுத்தேன், தேவன் செஞ்சார். தேவன் மிகப்பெரிய மலையை மூவ் பண்ணார். அப்போ என்ன? என் விசுவாசமும் என் ஜபமும் தேவனை அசைக்கும். தேவன் மலைகளை அசைப்பார். நான் தேவனை அசைக்கிற விசுவாசம் எனக்கு வேணும். மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் அதுதான். மலை மேலே ஏறினா தேவனை பார்த்துட்டு வரலாம். தேவனோடவே இருந்தோம்னா மலை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த 2 மாதம் நம்மளை கூப்பிட்டு வச்சு தேவன் ஒரு விஷயம் சொன்னார். 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்தியா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தை பார்த்தியா? அந்த திமிர்வாதக்காரனுடைய ஃப்ரெண்டுங்களோட விசுவாசத்தை பார்த்தியா? குருடனுடைய விசுவாசத்தை பார்த்தியா? எல்லாரையும் காமிச்சிட்டே நான் உங்கள் கூட தான், என் கூட தானே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மவுண்டன் மாதிரி இருக்குது, மாறாத விஷயங்கள் இருக்குது. அது ஏன் நகரில் தெரியுமா? நீ முதல்ல கீழ்ப்படியில், நீ தேவனோட உறவா இல்லை. உன் வாழ்க்கையில் இன்னும் முடியாமல் காரியங்கள் இருக்குதே. காரணம் என்ன? நீ இன்னும் விசுவாசத்தில் முழுமை அடையலை. உன் விசுவாசம் எவ்வளோ பெருசு வேணும்? இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் இல்லை, கடுகள விசுவாசம் போதும், உன்னால் சாதிக்க முடியும். நீ சாதிப்ப. எப்போ தெரியுமா? நான் உனக்கு சொல்கிறேன், சாதாரணமாக ஒரே எக்ஸாம்பிள் தான். ஒரு சகோதரனை மன்னிக்கிற விஷயத்திலே மன்னிக்காமல் மூஞ்சை திருப்பிக்கிட்டு நீ எந்த நேரமும் கடுகடுன்னு கடுவு வெடிக்கிற மாதிரி இருந்தீன்னா நீ என்ன விசுவாசி? உன் லைஃப்பில் மன்னிக்க முடியாதா? நீ விட்டு கொடுக்க மாட்டியா? என்னங்க இந்த உலகத்தில் சாதிச்சு போயிட போகிறோம்? உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இந்த வாரம் ஏன்னா நம்ம சபையில் இருக்கிற ஒரு ஐயா என்னை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் இப்படி செஞ்சது எனக்கு பயங்கர ஆச்சரியம், நீங்கள் இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு விசுவாசினா தேவனுடைய பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், அவ்வளோதான். இதில் வைராக்கியம் பாராட்ட, கசப்பு பாராட்ட, தப்புனா தப்பு, தப்புன்னு கண்டி மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ண? மன்னிச்சிரு. நீங்கள் தப்புன்னு கண்டிக்காதங்கிறதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. தப்புன்னு நேரடியாக சொல்லி நீ செய்கிறது தப்பு தான். ஐயோ நான் மனஸ்தாபப்படுறேன், மன்னிச்சிரு. எத்தனை முறை மன்னிக்கலாம்? ஒரு நாளைக்கு 7 முறை மன்னிக்கலாம். நீங்கள் யோசிங்க, என் லைஃப்பில் எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் மன்னிக்கிற இடத்துல காட்டுறேன்னா, அன்பு கூறுற இடத்துல காட்டுறேன்னா, என் கூட இருக்கிறவங்கிட்ட காட்டுறேன்னா, விசுவாசத்தை நான் இங்கே காட்டாமல் பயங்கரமாக அப்படியே நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வார். நீ நினைக்கிறத அவர் விரும்புகிற மாதிரி நினச்சிப்பார், எல்லாம் செய்வார். அப்போ அவர் நினைக்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறது? அவர் கூட இருந்தால் தான் தெரியும், அவர்கிட்ட நெருங்கி இருந்தால் தான் தெரியும். ஒருவேளை 2 நாள் கேம்ப் வாங்க உபவாசம் இருக்கலாம்னா எத்தனை பேர் வருவீங்க? 2 days ஃபுல் உபவாச கேம்ப். நோ டீ, நோ பிஸ்கெட், நோ சாப்பாடு. ஆன்லைனில் பார்த்துக்கோ. நான் அண்டவான எதனா சமைச்சு வச்சுட்டு வீட்டில் உட்காந்து நல்லா பாரு லுங்கியை கட்டிப்பேன், அப்படியே தாராளமாக அப்படியே உட்காந்துப்பேன். நான் பாட்டுன்னு இந்த பக்கம் ஒரு சிப்ஸ் வச்சுப்பேன், இந்த பக்கம் நான் பாட்டுன்னு சாப்பிட்டுனே கேட்பேன். உனக்கு என்ன தெரியுமா உபவாசம்? நீங்கள் சோறு திங்காமல் இருக்கிறது பேர் உபவாசம் இல்லை. ஆண்டவர் கூட பேச 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 சோறையே மறக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். சீரியஸுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேவன் கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஜபத்தில் எப்படி தேடுறீங்க, அவர் சித்தத்தை எப்படி தேடுறீங்க, அவர் சித்தத்தை செய்யணும்னு எப்படி நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்க, எவ்வளோ அவரை போல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அதுதான் ஃபெய்த். கடுகளவு விசுவாசந்தான் மலைகளை பெயர்க்கலாம், கடுகளவு விசுவாசந்தான் காற்றத்தை பார்த்து பிறந்து போன்னு சொல்லலாம். சேம் பிரின்சிபல். எனக்கு யாராவது ஆண்டவரே உண்மையாகவே நான் விசுவாசத்தோடு தான் இருக்கிறேன்,
என்கிட்ட விசுவாசமே இல்லை. ஒரு சில நேரத்தில் பார்த்தா விசுவாசமாக அப்படி காணி கொடுத்துருக்குறேன், விசுவாசமாக பாட்டு பாடியிருக்கேன், விசுவாசமாக சர்ச்சை சுத்தம் பண்ணியிருக்கிறேன், விசுவாசமாக கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். ஆனால் அடுத்த நிமிஷம் என் ஃபெய்த் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட, ஆண்டவரே என் விசுவாசம் அவ்விசுவாசம் நீங்கி நான் விசுவாசியாக மாறணும், உதவி செய்யுன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, உண்மையாக ஜெபம் பண்ணா, இன்னையில் இருந்தாவது நம்ம விசுவாசம் வளர்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் மிக பெரியதாக இருக்கிறது. உம்முடைய அளவற்ற அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் மாறுபாடுள்ள சந்ததி, கீழ்ப்படியாத சந்ததி, அவ்விசுவாசமான சந்ததி, இன்னும் விசுவாசத்தில் வளர முடியாத சந்ததி. இது எவ்வளவு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருந்தாலும் இன்னும் உணராத ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி உணர்த்தும்படியாக ஆவியானவர் எங்களோட கூட பேசுனீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் விசுவாசம் வளர பலன் தாங்கப்பா. நாங்கள் முழுமையாக உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. எங்களால் மன்னிக்க முடியல, எங்களால் அன்பாக இருக்க முடியல, எங்களால் தாழ்மையாக இருக்க முடியல, எங்களால் உண்மையாக இருக்க முடியல, எங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியலன்னா நாங்கள் என்ன ஆண்டவரே செய்ய போகிறோம்? எங்களால் கூடும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவனால நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்க முடியும், விசுவாசிக்கிறவனால உண்மையாக இருக்க முடியும், விசுவாசிக்கிறவனால அன்பாக இருக்க முடியும். எங்கள் விசுவாசம் இன்றைக்கி எதை செஞ்சுருக்குது? நாங்கள் நினச்சிக்கிட்டோம் எங்கள் முன்னாடி பெரிய மலை இருக்குது, அதை நாங்கள் அப்படியே தூக்கி போட்டுருவோம். எங்கள் ஒரு சின்ன கெட்ட குணத்தை தூக்கி போட முடியாமல் நாங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னும் குடிக்கு அடிமையாக இருக்கிறோம், இன்னும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், இன்னும் அநேக மக்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறோம், தவறான படங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சபையில் இருக்கிறோம். எங்கள் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே எங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். எங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் நடப்பிக்கும். இதுதான் உண்மை. அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கான தயவை எங்களுக்கு தாங்க. உடைய கிருபை நடத்திட்டோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.